எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புத்தகம் ரத்தன் டாட்டா அவர்களோட வாழ்க்கை வரலாறு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் 1, ரத்தனும் டாட்டாவும். மும்பை கடற்கரையோரமாக ஒரு பெரியவர் நடந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் 2 நாய்கள் ஓடி வருகின்றன. அவற்றோடு குஷியாக கதை பேசி செல்லம் கொஞ்சுகிறார் அவர். அவரை பார்க்கிற யாரும் அவர் ஓய்வு பெற்ற ஒரு சீனியர் சிட்டிசன் என்றுதான் நினைப்பார்கள். பாவம், வயதான காலத்தில் பழைய ஞாபகங்களை நெஞ்சுக்குள் உருட்டியபடி அலையில் கால் நனைத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் எண்ணத் தோன்றும். கடற்கரையிலிருந்து சற்று தொலைவில் தான் அவருடைய வீடு இருக்கிறது. 20 வருடங்களாக அதே சிறிய வீட்டில்தான் வசிக்கிறார் அவர். மிகவும் எளிமையான வாழ்க்கை. சிகரெட், மது என்று எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆகவே தனிமைக்கு பழகிவிட்டார். பணம் அவருக்கு பெரிய விஷயமில்லை. சின்ன வயதிலிருந்து நிறைய காசு பணத்தை பார்த்து விட்டார், சம்பாதித்து விட்டார். பணம் அவரை எப்போதும் ஆண்டது கிடையாது. ராத்திரி படுக்கையில் விழும்போது எந்த குற்றுணர்ச்சியும் இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வர வேண்டும். அது ஒன்றுதான் எனக்கு முக்கியம். கொஞ்சம் நெருங்கி பார்த்தால் அவருடைய கம்பீரமான தோற்றமும் கூர்மையான பார்வையும் திருத்தமான ஆங்கிலமும் நம்முடைய கவனத்தை கவருகிறது. யார் இந்த மனிதர்? நாம் நினைப்பது போல் சாதாரணமானவராக தெரியவில்லையே. இந்த 70 வயதிலும் அவருடைய உடல் திடமாக இருக்கிறது. தினசரி உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்கம், அதன் பிறகு வேலை வேலை வேலை. வேறு எதற்கும் அவருடைய வாழ்க்கையில் இடமில்லை. தனிமையை விரும்பியான அந்த மனிதர் ரத்தன் டாட்டா. இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் குழுமமான டாட்டாவின் தலைவர். 2007-8 நிதியாண்டில் உலகமெங்கும் ரத்தன் டாட்டாவின் தலைமையில் இயங்கும் டாட்டா நிறுவனங்கள் சுமார் 2.5 லட்சம் கோடி ரூபாய் சம்பாதித்திருக்கின்றன. இந்திய தொழில்துறைக்கு அவருடைய சேவையை பாராட்டி அரசாங்கம் அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிக்கிறது. ஆனால் இத்தனையும் அவரை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை என்பதுதான் அதிசயம். இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பிறகும் தன்னுடைய வாழ்க்கை முறையை அவர் கொஞ்சமும் மாற்றிக்கொள்ளவில்லை. பணம், புகழ், வசதி இவை எல்லாவற்றையும் விட அவருக்கு பிடித்தது ஒரு நிறுவனத்தை அல்லது ஒரு பொருளை பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கி உருவாக்குவதில் கிடைக்கும் திருப்தி. தொழில்நுட்ப சவால், மக்களுக்காக ஏதேனும் செய்கிறோம் என்பதில் இருக்கும் இன்பம். இன்றைக்கு அவர் என்ன பேசினாலும் இந்திய பிசினஸ் உலகம் ஒரு வார்த்தையை தவறவிடாமல் கவனமாக கேட்கிறது. அவருடைய ஆலோசனைகள் அறிகுறிகளுக்கான ஏராளமான இளம் தொழிலதிபர்கள் தவம் கிடைக்கிறார்கள். தங்களுடைய புதிய யோசனை அல்லது தயாரிப்பை எப்படியாவது அவரது கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணற்ற ஆராய்ச்சியாளர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா மட்டுமல்ல, உலகமே அந்த மனிதரை கவனிக்கத் தொடங்கியிருக்கிறது. அவருடைய திறமைக்கு இது கொஞ்சம் தாமதம்தான் என்றாலும் இந்திய தொழில்துறையை சர்வதேச அரங்கில் கொண்டு நிறுத்தியதுதான் அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு. இத்தனைக்கும் அடிப்படை கடின உழைப்பு, நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கை, எந்த சூழ்நிலையிலும் நேர்மையை விடாமல் பின்பற்றுகிற பிடிவாதம், அதையெல்லாம் விட முக்கியமாக அவர் சார்ந்த குடும்பம், அவர் பணிபுரியும் நிறுவனத்தின் பாரம்பரிய செழுமை. 1-2 இல்லை, கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டு கால சரித்திரம் கொண்ட டாடா நிறுவனம் ரத்தன் டாட்டாவின் சாதனைகள் அனைத்துக்கும் அடித்தளமாக அமைந்திருக்கிறது. பதிலுக்கு ரத்தனும் டாட்டாவைப் போல படிகள் மேலே அழைத்து சென்றிருக்கிறார். ஆகவே இவர்களுடைய சரித்திரத்தை தனித்தனியே பிரித்து படித்தால் புரியாது. முதலில் டாட்டா, பிறகு ரத்தன் என்கிற வரிசைப்படி பார்த்தால்தான் சரியாக இருக்கும்.